கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். குரோதி வருடம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி 2024 வருஷம் கார்த்திகை மாதம் 15ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 1:39 வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். இன்றைய திதி காலை 11:30 வரை சதுர்தசி, அதன் பின்பு அமாவாசை. இன்றைய தினம் தந்தை இல்லாதவர்கள் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் நன்றாக உள்ளது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், சூரியன், சந்திரன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாள் முழுவதும் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். ஏற்கனவே செய்து வரக்கூடிய ரெகுலர் வேலைகளை மட்டும் செய்ய வேண்டும். மேலும் சந்திராஷ்டமம் இருப்பதால் பயணம் மேற்கொள்ளும் பொழுதும் பேசும் பொழுதும் மிக அதிக கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படும். தேவையில்லாத விஷயங்களை பேச வேண்டாம். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ரிஷபம். ரிஷபராசிக்கு இந்த நாள் இனிமையான நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். ராசியில குரு, 3ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் புதன், சூரியன், சந்திரன், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பு என்பதால் ரிஷபராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். அதே சமயம் இன்றைய தினம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதால் நீண்ட நாட்களாக ஏதாவது திட்டம் மனசில் போட்டு வச்சதுன்னா உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அதை இன்னைக்கு செயல்படுத்தலாம். என்ற வகையில் ரிஷபராசிக்கு இந்த நாள் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். 2ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் ராகு என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மிதுனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். அதே சமயம் வேலை பார்க்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றமும் மதிப்பும் ஏற்படும். உயர் கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். என்ற வகையில் இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக மிதுன ராசிக்கு அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில் செவ்வாய், 3ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்தில் சந்திரன், 5ஆம் இடத்தில் புதன், சூரியன், சுக்கிரன், 9ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு என சிறப்பான கிரக அமைப்பு உள்ளதால் கடகராசிக்காரர்கள் இன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். தொழில் முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் மிக சிறப்பாக இருக்கும். குழந்தை இல்லா கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. உயர் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் மூலம் நன்மை அதிகரிக்கும். ஆக மொத்தம் எல்லா வகையிலும் இந்த நாள் கடகராசிக்கு நல்ல நாளாக அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். உற்சாகமான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். 2ஆம் இடத்தில் கேது, 4ஆம் இடத்தில் புதன், சூரியன், சந்திரன், 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் குரு என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பு என்பதால் சிம்மராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை சுலபமாக செய்து முடிப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும்.
பண வரவு சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக அமையும். குழந்தை இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. செய்யும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்ற வகையில் சிம்மராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. கன்னி ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். இனிமையான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில கேது, 3ஆம் இடத்தில் புதன், சூரியன், சந்திரன், 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் என கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு நல்ல கிரக அமைப்பு என்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவார்கள். பண வரவு சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணம் வெகு விரைவில் நடைபெறும். இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் என்ற வகையில் கன்னிராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. துலாம் ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில சந்திரன், 2ஆம் இடத்தில் புதன், சூரியன், சந்திரன், 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் துலாம் ராசிக்காரர்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றிகரமாக நிறைவேறும். அதே சமயம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சொன்ன சொல் காப்பாற்றப்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான நேரம் இது. தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் நல்லபடியாக இருக்கும். எனவே துலாம் ராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில் புதன், சூரியன், சந்திரன், 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் கேது என்ற நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று எடுக்கும் முயற்சிகளில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் நல்லபடியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. மேலும் ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே விருச்சிக ராசிக்கு இந்த நாள் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். உற்சாகமான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில சுக்கிரன், 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் எடுக்கும் முயற்சியில் வெற்றி பெறுவார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்கள் எடுக்கும் முயற்சிகளில் இன்றைய தினம் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதே சமயம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க என்ற வகையில் இந்த நாள் தனுசு ராசிக்கு சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், சிறப்பான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் கேது, 11ஆம் இடத்தில் சூரியன், புதன், சந்திரன் என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மகராசிக்காரர்கள் இன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தை இல்லாத மகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். உயர் கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே இந்த நாள் மகர ராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கும்பராசிக்கு இந்த நாள் இனிய நாள். மகிழ்ச்சியில் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில் சனி, 2ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்தில் புதன், சூரியன், சந்திரன், 11ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல் நலத்தில் சிறு பாதிப்புகள் உருவாகும். எனவே உடல் நலத்தில் கவனம் தேவை என்ற வகையில் இந்த நாள் கும்பராசிக்கு சிறப்பான நாளாக அமைந்துள்ளது.
மீனராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில் ராகு, 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் கேது, 10ஆம் இடத்தில் புதன், சூரியன், சந்திரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மீனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். அதே சமயம் உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் மீனராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.